வணக்கம். இன்றைக்கி லெக்சரில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எப்படி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். பேட்டர்ன், சிலபஸ், புக் லிஸ்ட், அப்புறம் 4 மந்த்ஸில் எப்படி இந்த எக்ஸாமுக்கு நல்லா தயாராகி எப்படி இந்த எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிராக் பண்ணுறது அப்படின்றதுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இந்த வீடியோ நான் 2 பார்ட்டாக தருவேன். இது பார்ட் 1 வீடியோ. மீதி இருக்கக்கூடிய எல்லா தகவல்களும் நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். இப்போது இன்றைக்கி கண்டென்ட்குள்ளே நம்ம போகலாம். குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இட்ஸ் சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். அதாவது ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் இது, சிங்கிள் பேப்பர். அந்த பேப்பர் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 10th தரத்தில் இருக்கும். இந்த குரூப் 4 பேப்பரை 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று பார்ட் ஏ, இன்னொன்று பார்ட் பி அப்படின்னு. பார்ட் ஏ கம்பல்சரி தமிழ் பேப்பர், பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர். இந்த பார்ட் ஏ கம்பல்சரி தமிழ் பேப்பரில் வந்து 100 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு கேள்விக்கும் 1.5 மதிப்பெண்கள். ஸோ 150 மார்க்குக்கு இந்த பேப்பர் வந்து நடக்கும். 2021 ஒரு ஜிஓ ஒன்று போட்டாங்க. அந்த ஜிஓ என்ன பண்ணுச்சுன்னா, இந்த மாதிரி எல்லா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுலையும் தமிழ் மொழியை வந்து ஒரு கம்பல்சரி பேப்பராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜிஓவில் வந்து போட்டிருந்தாங்க. அதுபடி பார்த்தோன்னா இந்த தமிழ் பேப்பரில் நாம் 100க்கு 40 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அந்த 40 மார்க் நம்ம எடுத்தால் மட்டும்தான் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரான இந்த 2வது பேப்பரை எவால்வேட் பண்ணுவாங்க. ஆனால் 40 மார்க்ஸுன்றது இது எலிஜிபிலிட்டி கம் மெரிட். தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளோட எய்ம் வந்து 98, 99, 100 அவுட் ஆஃப் 100 வந்து இந்த 3ல் ஏதாச்சும் ஒரு நம்பரை நம்ம எடுத்தால் மட்டும்தான் இந்த குரூப் 4 எக்ஸாமில் கிளியர் பண்ணி நம்மளால் ஒரு போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ தமிழ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பர். இந்த தமிழ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர்ன்றதால 100க்கு 40 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. இதில் வந்து ஒரு 98, 99, 100 இந்த மாதிரி ஒரு நல்ல டோட்டலில் எடுத்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி போஸ்டிங் வந்து நம்மளால் வாங்க முடியும். 2வதாக இருக்கிறது வந்து பார்ட் பி பேப்பர். இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர். இதில் 75 கொஷின்ஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் என்னென்னா யூனிட் 8, யூனிட் 9, அப்புறம் இந்தியன் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட், ஜாகிரஃபி, எக்கனாமி, ஜென்ரல் சயின்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ். இதில் மொத்தம் 9 யூனிட் இருக்குது. யூனிட் 1 to யூனிட் 9 அப்படின்னு சொல்லி ஒரு 9 யூனிட் இருக்குது. இது எல்லாத்தையுமே நாம் ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணி எந்த சப்ஜெக்டில் அதிகமாக வெயிட்டேஜ் இருக்கோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமான ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம படிக்கணும். இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3வதாக இருக்கிறது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதுலேருந்து 25 கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். நான் ஏற்கனவே ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதுக்கு தனியாக ஒரு லெக்சர் ஒன்று போட்டிருந்தேன். அதற்கான வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ 75 + 25 பார்த்தோன்னா 100. ஒரு கேள்விக்கும் 1.5 மதிப்பெண்கள். ஸோ 150 மதிப்பெண்கள். கம்பல்சரி தமிழ் பேப்பரில் ஒரு 150, இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 150. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 300 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். கடைசியாக வந்து ஒரு மெரிட் லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து இந்த மெரிட் அடிப்படையில் இந்த 300க்கு யாரெல்லாம் டாப் ரேங்காக அந்த போஸ்ட்டில் ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ்லாம் போக வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஒன்று நடத்துவாங்க. அந்த கவுன்சிலிங் பேஸ் பண்ணி அலாட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி அலாட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ப்ரிப்பரேஷனை எப்படி நம்ம ஆரம்பிக்கலான்றதை பற்றி நான் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு எக்ஸாம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் இல்லை எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது என்னென்னா சிலபஸ். இந்த சிலபஸை வந்து ஒரு ஹார்ட் காப்பியாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து நம்ம படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சிலபஸ் தான் ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் இந்த சிலபஸை வந்து ஸ்டார்டிங் டு எண்டு வந்து நமக்கு சிலபஸில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ எல்லா வேர்ட்ஸுக்கும் நமக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அந்த சிலபஸை நல்லா தெளிவாக நம்ம A to Z நல்லா படிச்சிருந்தாலே ஒரு மோர் தேன் 30% ஆஃப் த ப்ரிப்பரேஷன் வந்து ஓவர் ஆகிடும். 2வதாக இருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இது எதுக்குன்னா ஒரு கேள்வியோட தரம் எந்த அடிப்படையில் இருக்குது, அப்புறம் எந்தெந்த ஏரியாவிலேருந்து அதிகமான கேள்விகள் வருது. ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே எந்த சப்ஜெக்ட்லேருந்து அதிகமான வெயிட்டேஜ் இருக்கோ அதை தான் நம்ம எடுத்து படிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணிடணும். இதுதான் இந்த 2 தான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டெப்பு. எல்லா ஆஸ்பிரண்ட்டுமே இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணக்கூடாது. இது ஸ்கிப் பண்ணாமல் ஆர்டராக ஃபஸ்ட்டு சிலபஸ்ஸு, 2வது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ், இது 2ம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான்
புக்கே நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். புக்ஸ் வந்து எதுனா பெரும்பாலும் ஸ்கூல் புக்ஸ் தான், 6th to 12th புக்ஸ் தான் அடிப்படையான புக்ஸ் இதுக்கு. இந்த புக்ஸை நம்ம கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் 3வதாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு வருஷம் மினிமம் படிச்சிருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ வருஷம் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு வருஷன்றது கண்டிப்பாக ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும் போதே அவர் கரண்ட் அஃபேர்ஸும் 1 இயருக்கு அவர் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இப்போ சிலபஸை அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதில் 3 பகுதிகள் இருக்குது. பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி இ அப்படின்னு. பகுதி ஆ வந்து இலக்கண பகுதி, பகுதி ஆ வந்து இலக்கிய பகுதி, பகுதி இ வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இப்படி 3 பகுதிகளை பிரித்து வச்சுருக்காங்க. இதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புக் லிஸ்ட்டு இது எப்படி நம்ம கிளியர் பண்ணுறதுன்றதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. 2வதாக இருக்கிறது ஆப்டிடியூட் செக்ஷன். ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் இந்த பார்ட்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. இதில் வந்து பார்த்தோம்னா 25க்கு ஈஸியாக நல்லா ஓரளவு படிச்சிருந்தாலே ஒரு 23 எடுத்துடலாம். ஸோ 25க்கு ஒரு 24, 25 எடுக்கணும் இதில். அதேமாதிரி தமிழில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 98, 99, 100 இந்த மாதிரி ஒரு டோட்டல் நம்ம எடுத்தாலே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி அதிகமாகிடுது. ஸோ ஜென்ரல் தமிழ் அண்ட் ஆப்டிடியூட் இதை நல்லா படித்து முடித்ததுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு 9 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ஹிஸ்ட்ரி, கல்ச்சர். இது வந்து யூனிட் 8 இது. ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்டு சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இது வந்து இப்போது 2019 இதெல்லாம் வந்து ஆட் பண்ணாங்க புதுசாக. யூனிட் 8 அண்டு யூனிட் 9 வந்து இதற்கான ஒரு வெயிட்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இப்போ 2021, 22, 23 அதிகமான வெயிட்டேஜ் வந்து யூனிட் 8, யூனிட் 9 கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ் ஆப்டிடியூட் படித்து முடித்ததுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 8, யூனிட் 9க்கு அதிகமான ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்கணும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எதுக்கு நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முதல்ல ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ஒரு 2014 2023 வரைக்குமே நம்ம எடுத்துடணும். இது வந்து ஜென்ரல் தமிழ்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா 2014 நமக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த 2014 to 23 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அந்த கொஷின் பேப்பரை வந்து நிறையா வாட்டி நம்ம சால்வ் பண்ணி நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம சால்வ் பண்ணி பார்த்தாலே ஒரு 50 to 60% ப்ரிப்பரேஷன் நமக்கு முடிஞ்சிடும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷனை எப்படி நம்ம கவர் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஐடியாவும் நமக்கு கிடச்சிரும். கொஷின் எப்படி கேட்குறாங்க, ஸ்டேட்டஸ், ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் எப்படி கொஷின் வந்திருக்கு, அதற்கான ஒரு அனாலிசிஸ் வந்து இதில் நம்மளால் கரெக்டாக பண்ணிக்க முடியும். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை யூஸ் பண்ணி வெயிட்டேஜ் எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க அந்த வெயிட்டேஜ் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த வெயிட்டேஜ் தெரிஞ்சாலே அந்த சப்ஜெக்டை நம்ம முதல்ல படிப்போம். கம்மியாக இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் உள்ள சப்ஜெக்டை லாஸ்ட்டாக நம்ம படிப்போம். அதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் என்னை கேட்டால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஒருத்தர் படிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணணுன்னா இந்த 8 ஹவர்ஸில் வந்து 4 ஹவர்ஸ் வந்து தமிழ் படிக்கணும். அவர் ஜென்ரல் தமிழுக்கு அவர் அலாட் பண்ணணும். அப்புறம் ஒரு 1 hour வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட், பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 hours வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். இப்படி வந்து அவரோட நேரத்தை அவர் பிரித்து படிக்கணும். ஆக்சுவலாக ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஜென்ரல் தமிழில் வந்து மோர் தேன் 50% ஆஃப் த வெயிட்டேஜ் வந்து இருக்குது. ஸோ 100 கொஷின்ஸ் அதில் இருக்கிறதால இந்த ஜென்ரல் தமிழில் வந்து ஒரு கேள்வி கூட மிஸ் ஆகாத அளவுக்கு நம்ம தயாராகிருக்கணும். இதுக்கு ஸ்கூல் புக் 6th to 12th படிச்சுட்டு ஓல்டு புக்கும் படிக்கணும், புது புக்கும் படிக்கணும். புது புக்லேருந்து 80% ஆஃப் த கொஷின்ஸ் இருக்கும். ஓல்டு புக்கையும் நம்ம நல்லா தெளிவாக படிச்சிருந்தாலே ஒரு 95 கொஷின்ஸை தாண்டிடுவோம். இப்படி நம்ம படித்தாலே இந்த ஜென்ரல் தமிழில் கிராக் பண்ண முடியும் நம்மளால். அப்புறம் 1 hour வந்து நான் ஆப்டிடியூட் படிக்க சொல்லுவேன். ஆப்டிடியூட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன், ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷனும் கூட. ஸோ இந்த ஆப்டிடியூடை டெய்லி ஒரு 1 hour வந்து ஆப்டிடியூடுக்கு ப்ரிப்பரேஷனும் பண்ணணும். அட் தி சேம் டைம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஆப்டிடியூட்டில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, அப்புறம் கொஷினை நம்ம சால்வ் பண்ணவும் செய்யணும் இந்த 1 hourல. இதெல்லாம் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 hours ஜென்ரல் ஸ்டடீஸில் வெயிட்டேஜ் அடிப்படையில் எந்த ஏரியாலேருந்து அதிகமாக கொஷின் வருதோ அந்த சப்ஜெக்ட்ஸை முதல்ல நம்ம கவர் பண்ணிக்கிட்டே வரணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிட் 8, யூனிட் 9லேருந்து அதிகமான கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ்
இப்படி நம்ம படிக்கும்போது இந்த 75 கொஷின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து வரக்கூடிய இந்த 75 கொஷின்ஸில் ஒரு 45 கொஷின்ஸை ஈஸியாக நம்மளால் கிராக் பண்ணிட முடியும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளையும் நம்ம சிஸ்டமேட்டிக்காக நம்ம படிச்சுட்டு வந்தாலே இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரையும் நம்மளால் ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை நம்மளால் எடுக்க முடியும். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி நம்ம படிக்கிறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குரூப் 4 எக்ஸாம் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து ஒரு 6 to 7 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து நம்ம இப்போத்துலேருந்தே டெய்லி இந்த தினமணி நியூஸ் பேப்பர் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தினமணி நியூஸ் பேப்பர், அப்புறம் தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஒன்று தமிழக அரசு வந்து நடத்துகிறாங்க. கூகுளில் போய் டிஎன் கெரியர் சர்வீஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த லாகின் ஐடியை யூஸ் பண்ணி நாம் வந்து அந்த பிடிஎஃப் கம்பைலேஷன்ஸ் இருக்கும், மந்த்லி கம்பைலேஷனாக பிடிஎஃப்ஸ் இருக்கும். அந்த கம்பைலேஷனை டவுன்லோட் பண்ணி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து எத்தனை மாதத்துக்கு நமக்கு தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 1 year கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிஃபரபிளி நம்ம படிச்சிருக்கணும். 1 yearலேருந்து நம்ம 1 year கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்தாலே இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு அது போதுமானதாக இருக்கும். 1 year கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி அதை நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். இதற்கான வெப்சைட் வந்து டிஎன் கெரியர் சர்வீஸ், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக வந்து என்னோடய இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறதுன்றதை பற்றின ஃபஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டில் நான் என்ன சொல்லுவேன்னா புக் லிஸ்ட்டு, அப்புறம் 4 months எப்படி இந்த எக்ஸாமுக்கு தயாராகிறது அப்படின்ற அந்த ஸ்டடி பிளான், டெஸ்ட் சீரிஸ் எப்படி நம்ம அட்டன் பண்ணுறது, மார்க் டெஸ்ட்டோட முக்கியத்துவம் என்னன்றதெல்லாம் நான் என்னோடய செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் நல்லா தெளிவாக. இப்போது இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட இந்த மெர்க்குரி ஐஏஎஸ் அகாடமின்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.